ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இல்லை ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி இந்த வீடியோ ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் இதை அப்லோட் பண்ணவே இல்லை, ஏன்னா கொஞ்சம் காப்பிரைட்ஸ் வந்துச்சு, அதனால தான் அப்லோட் பண்ணல. இப்போ அப்லோட் பண்ணுறேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நண்பர்களே, நம்ம ஒரு ஜாப்பனீஸ் அனிமி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஹீரோ வந்து ஒரு வில்லன். நம்ம போக போக நம்ம ஹீரோ என்னென்ன பண்ணுறான், என்னென்ன வில்லத்தனமாக பண்ணுறான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஒருத்தன் வந்து அங்கே எதுக்கு நின்றுட்டுருக்கான், அவனை பார்த்து ஒரு எல்ட்ரு பேசிகிட்டு இருக்காரு. இங்கே தைஸ்வான் லீடர் வந்து இப்போ அறிவனை ஏற போகிறாரு. இப்போ வந்து உள்சிடன்லாம் இங்கே வரத்துக்கு அனுமதியே கிடையாது, என்ன ஒரு அவமானம் அப்படின்னு அவனை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காரு. உனக்கு கண்டிப்பாக தடனை கிடச்சே தீரும் அப்படின்னு அந்த எல்ட்ரு சொல்லிகிட்டு இருக்காரு. அவனை பார்த்து அவன் சொல்கிறான், என்ன ஒரு முட்டாள்தனம், நீங்களாம் பைத்தியமாக தான் இருப்பீங்க போல். எப்படி எனக்கு இந்த தைஸ்வான் நிலத்தை 6 புனிதர்கள் கொண்ட இடம்னு அழைக்கிறதுக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னு அப்படி அவன் சொல்லிகிட்டு இருக்கான். ஒரு தைரியம் இருந்தால் நீங்கள் இப்படி பண்ணலாம், எனக்கு நியாயம் கொடுத்தே தீரணும். அவளை எப்படி, அவன் சக்திசாலியாக இருந்தால், அவன் ஒரு அரியணை இறப்பானவனாக இருந்தால், எல்லா பாரும் அவன்கிட்ட இருந்தால், வெக்கமே இல்லாமல் அவ்வளோதுக்கே அவன்கிட்ட கொடுத்துட்டீங்க. எனக்கு நீங்கள் கண்டிப்பாக நியாயம் இங்கே கிடச்சே ஆகணும், சரியான ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்ட்டு அவன் கத்திட்டு கிடக்கான். அவன் ரொம்ப சக்தி வாய்ந்தவன் தான், ஒரு ஜீனியஸ் தான். ஆனால் அவன் இப்படி போய் பண்ணுறானே, அவனுக்கு கொஞ்சம் பைத்தியம் பிடிச்சி போயிட்டோ. வேறு வேர்ல்ட்லேருந்து வந்து யங் மாஸ்டர்கிட்ட எப்படி போய் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு அங்கே இருக்க பொண்ணுங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அவனை பார்த்து. அதில் ஒரு எல்ட்ரு சொல்லிகிட்டு இருக்கார், நான் உன்னை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கிறேன், நான் உன்னை கண்டிப்பாக மறக்கவே மாட்டேன். 100கணக்கான வருஷத்துக்கு அப்புறம் தைஸ்வான் இப்போ தான் ஹோலி லேண்டுக்குள்ளேயே நுழையிறதுக்கு அனுமதி கிடச்சிருக்கு, அதையே நீ குறை சொல்கிறியா அப்படின்னு அந்த எல்ட்ரு அங்கே நிற்கிறவனை பார்த்து சொல்லிகிட்டு இருக்காரு. அப்படின்னா தைஸ்வானில் உனக்கு இருக்க அந்த உன்னோட டைட்டிலை இழக்கிறதுக்கு நீ தயாராகிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட எனர்ஜியை ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கொடூரமான எனர்ஜியாக இருக்குது, அங்கே நிற்கிறவங்களாலே தாங்க முடியல. சில பேர்லாம் போய்த்து செவத்தில் அடித்து செவரெலாம் ஒட்டையுது. அவளை கொடூரமான அறவை வெளியிடுறாரு. ஆனால் அவன் அதையும் எதிர்த்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு சைண்டு, எனக்கு இப்படி ஒரு அநீதி நடக்குதா, நான் தனியாக நின்று இங்கே பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னடா எங்கள் மாஸ்டரை இவளை இழிவுபடுத்தி பேசிக்கிட்டு இருக்க நீ, அதுவும் திமுருத்தனமாகவும், நான் இது குழந்தை விளையாட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு ஒருத்தன் கோபமாக பேச ஆரம்பிக்கிறான். அங்கே நின்றுட்டு இருந்த அந்த பொண்ணு ஹீரோவை பார்த்து யங் மாஸ்டர்னு கூப்பிடுது. ஹீரோ நினச்சி பார்க்குறான், நான் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்தேன், திடீர்னு கண்ணு முழிச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல இருந்தேன், அதுவும் இப்படிப்பட்ட ஒரு கேரக்டராக இருந்தேன் அப்படின்னு ஹீரோ நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். போய் என்னொரு வில்லனாவா போடணும் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அட்டாச்சே, இந்த உடம்புல இருக்கவனுக்கு அடிக்கடி தலை சுத்தம், அதோட டக்கு டக்குன்னு தூங்கிடுவான், இது மாட்ட ஒரு உடம்புல போய் என்னை விட்டாங்களடா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஒரே ஒரு விஷயந்தான் இதில் வித்தியாசமாக இருக்குது, எனக்கு இந்த கேமெல்லாம் இருக்க மாட்டா ஒரு சிஸ்டத்தை கொடுத்து வச்சுருக்காங்க, அதில் எனக்கு ஃபேக்ட்ரேட்டு நிறையா கொடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். எனக்கு ஃபேம் எவ்வளோது இருக்குன்னு நல்லா பார்க்க முடியும். சிவப்பு, ரெட்டு, ஊதா, எல்லோ, க்ரீனு, ப்ளூ, இது மட்டும் நிறையா கலர் இருக்குது. இது தனித்தனியாக வகைப்படுத்தியும் வச்சுருக்காங்க. ஃபேம்லாம் ஒன்றும் இல்லை நண்பர்களே, அதிர்ஷ்டத்தை தான் ஹீரோ அப்படி சொல்லிகிட்டு இருக்கான். ஒருத்தருக்கு எவ்வளோ அதிர்ஷ்டம் இருக்குன்னு ஹீரோவால் பார்க்க முடியும், ஹீரோவுக்கு எவ்வளோ அதிர்ஷ்டம் இருக்குன்னு பார்க்க முடியும். அந்த ஒருத்தன் நின்றுட்டு தானே அவனுக்கு ஹீரோ பார்த்து சொல்கிறான், யோசோன்னு பேர் வச்சுருக்க இவனுக்கு ஃபுல்லாகவே க்ரீன் கலர் தான், அதிர்ஷ்டத்துக்கே பிறந்தவன்னு சொல்லலாம் இவனை அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான் அவனை பார்த்து. அப்படியே எனக்கு வந்தா கருப்பு கலரில் இருக்குது இந்த ஃபேமு, இதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். இந்த வில்லைங்களால் ரொம்ப நாள் வாழ முடியாது, என்ன பண்ணுறது அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஜியோ, தன்னம்பிக்கையாகவும் தைரியமாக இருக்க மாட்டோம் நடிக்கிறத நிறுத்துங்க, நீங்கள் ஏதாச்சும் தைரியமாக சொல்லுங்கள் ஹீரோவை பார்த்து கத்தி சொல்கிறான் அவன். ஹீரோ பக்கத்தில் இருந்த ஒருத்தன் பார்க்குறான், என்னது யங் மாஸ்டரோட பேரை சொல்கிறானா அவன். டேய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் யங் மாஸ்டரையே நீ பேச சொல்லுவ அப்படின்னு அவன் கேட்குறான் அவனை பார்த்து. அதுவும் யங் மாஸ்டரோட பேரை வேற சொல்லி கூப்பிட்றியா, உனக்கு கண்டிப்பாக தண்டனை கொடுத்தே தீரணும்டா அப்படின்னு அவன் கோபமாக பேசிகிட்டு இருக்கான் அவனை பார்த்து. அங்கே ஒரு கிழட்டு எல்டர் இருக்கான், அவன் சொல்கிறான், யோசாங், நீ வந்து தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கடா, நீ ரொம்ப தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க, மறுதிருப்பி நீ தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்க, நீ ஒரு மோசமானவனு நீங்கள் நிரூபிக்கிற, அதனால் உனக்கு தண்டனை கொடுத்தே தீரணும் அப்படின்னு அங்கே இருக்க எல்டர்லாம் அவனை பார்த்து கத்திக்கிட்டு இருக்காங்க. அங்கே சுற்றி இருக்கவங்களாம் பேச ஆரம்பிக்கிறாங்க, அங்கே பாருங்களேன் அவனை எவ்வளோ தைரியமாக யங் மாஸ்டரை பார்த்தே பேசிகிட்டு இருக்கான், இது கண்டிப்பாக ஒரு தவிர்க்க முடியாத குற்றமாக தான் இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் சுற்றி பேசிகிட்டு இருக்காங்க அவனை பார்த்து. அவன் நினைக்கிறான், என்னது எல்லோரும் ஜீகுவுக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்காங்க, அவன்கிட்ட நல்ல பேர் அவங்க பார்க்குறாங்க, நான் தான் இந்த செட்டோட வாரிசுன்னே நினச்சேன், நான் தான் இந்த செட்டோட அடுத்த சக்ஸஸர் ஆகிற அளவுக்கு என்கிட்ட சக்தி இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். இப்போ எல்லோரும் இப்படி பேசுகிறாங்க, ஆனால் கிங்யூ கூட எனக்காக இப்படி பேசவே இல்லையே, அவளுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு உறவு இருக்குது, அவங்க கூட எனக்காக ஒன்றுமே பேசலையே அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான்.
ஹீரோ தன்னோட மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், ஐயோ ஐயோ எவ்வளோ அதிர்ஷ்டம் இருந்தால் என்ன, ஒருத்தன் அதிர்ஷ்டம் இருக்கான் அவமான படத்தை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு ஹீரோ தன்னோட மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்கான். டக்குன்னு அவன் கத்தி பேச ஆரம்பிக்கிறான். ஏ ஜிங்கியூ, நான் உன்னை சேலஞ்சு பண்ணுறேன். அடுத்தவங்களோட உழைப்பை திருடி நீ இப்படி பண்ணுறதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம், முடிஞ்சா என்னோட வந்து சண்டை போடுறா அப்படின்னு அவன் ஹீரோவை பார்த்து சேலஞ்சு பண்ணுறான். என்னப்பா தம்பி, அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டியப்பா. யங் மாஸ்டர் ஜியு, நான் போயிட்டு அவனுக்கு மரியாதைனா என்னன்னு கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு வரவா அப்படின்ட்டு ஹீரோக்கு பக்கத்தில் நிற்கிறவன் சண்டை போடுறதுக்கு தயாராகிறான். இந்தா வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தண்டரை எடுத்துக்கிட்டு அவனை அட்டாக் பண்ண போயிட்டுருக்கான். அவனும் இந்தா நானும் வந்துட்டேன்டா அப்படின்னு அவனோட கையில் ஃபயரை கொண்டு வந்து 2 பேரும் அட்டாக் பண்ணிக்கிறாங்க. 2 பேர் அட்டாக்கும் கிராஸ் ஆகிக்குது. பயங்கரமான ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்குதுங்க. சுற்றி எல்லோரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க சண்டை போடுறத. ஓ, அவன் யங் மாஸ்டர் எதுக்கிறதுக்கே துணிஞ்சிட்டானா? அவன் வந்து சோல் கண்டக்ஷன் ரெலீமில் இருக்கான். அவன் வந்து சோல் பேசிங் ரெலீமில் இருக்கான். இங்கே யாரோட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கோ அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு அப்படின்னு ஒரு கிழமை சொல்லிக்கிட்டு இருக்கான். நண்பர்களே கோச்சிக்காதீங்க, எனக்கு ஜாப்பனீஸ் அனிமே எக்ஸ்ப்ளனேஷன் வராது, அதனால் எனக்கு வர அளவுக்கு பண்ணுறேன், கோச்சிக்காதீங்க. ஹீரோ சொல்கிறான், அதிர்ஷ்டத்தாலேயே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தன் இப்போ அடி வாங்க போகிறான். அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டும் போதாது, நிறைய பேரோட சப்போர்ட்டும் வேணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். டக்குன்னு ஹீரோ அவனை பார்த்து, என்னது சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போதே அவனோட ஒரு ரிலீமை தாண்டி போயிட்டானோ. டக்குன்னு யாரோட கையை உடையிற மட்டும் காட்டுது. பார்த்தா அங்கே தண்டரை கொண்டு வந்தானே அவன் கொஞ்சம் பேக் அடிக்க ஆரம்பிக்கிறான். இதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே அவன் கொஞ்சம் பேக்கில் போய் நிற்கிறான். அவனை பார்த்துட்டு சொல்கிறான், உன்னோட ஸ்கில்லாம் கொஞ்சம் நல்லா தாண்டா இருக்குது அப்படின்னு நக்கலாக சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். எல்டரு ஆச்சரியமாக பார்த்துட்டு, இதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு ஆச்சரியமாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. யோசோன் சாகணும்னா சோல் பிளேஸில் ஒன்றி தான் சாக முடியும். அவருக்கு அவ்வளோ பெரிய ஒரு சக்தி இருக்குது. அவரை தாக்க வந்து அவரை எவ்வளோ ஈஸியாக அவர் தாக்கி தகர்த்துட்டாரு அப்படின்னு 2 பொண்ணுங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பொண்ணு சொல்லுது, ஆமாம் பிரதர் யோசோன் ரொம்ப அழகாக இருக்கார் அப்படின்னு அந்த இன்னொரு பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கு சண்டை போட்டவனை பார்த்து. வாயை மூடுங்க, என்ன பேசிகிட்ருங்க யங் மாஸ்டர் ஜியுவை நீங்கள் ஏதாச்சும் புண்படுத்த விரும்புகிறீங்களா அப்படின்னா அங்கே நின்றுட்டுருக்க ஒருத்தன் அந்த 2 பொண்ணுங்களை பார்த்து கத்துறான். ஐயோ எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பொண்ணுங்களும் வாயை பேசாமல் மூடிக்கிட்டு கீழே பார்த்து நிற்கிது. எப்பா இங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானே அவன் தான் ஹீரோவான். அவனை பார்த்து ஹீரோ சொல்கிறான், எப்பா ஒரு ஹீரோ அவன் அவமானப்படுறதும் கன்னத்தில் அற வாங்குறதும் பார்க்குறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதுக்கேற்ற லெவலில் தான் ஏன் அவன் இருக்கான் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஓஹோ, யோசன் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதை தடுக்கிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கானா? இந்த பொண்ணோட ஃபேம் ரேட்டு 350 இருக்குது, லக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு, அப்படின்னா இந்த பொண்ணு தான் கதாநாயகியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணுக்காக தான் இவ்வளோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானா அவன் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். நான் நிறையா தப்பு பண்ணிட்டேன், அதனால என்னை பிடிச்சி நீங்கள் ஜெயிலில் தான் போடுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் ஜெயிலில் போகிறதுக்குள்ளேயும் கண்டிப்பாக நான் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு அந்த ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து கேட்குறான், யோ உங்களுக்கு எப்போயாச்சும் இவ்வளோ நம்பிக்கை இருந்திருக்குதா அப்படின்னு அந்த பொண்ணை பார்த்து கேட்குறான். அந்த பொண்ணு டக்குன்னு ஆச்சரியமாயிருது. என்னது நம்மள்ட்ட கேள்வி கேட்குறாரு அப்படின்னு அந்த பொண்ணு நினச்சிட்டு அலட்சியமாகவும் முட்டாள்தனமாகவும் செயல்படுறதை விட்டுட்டு, நீங்கள் என்கிட்ட கொஞ்சம் வெளிப்படையாக சொல்கிறீங்களா, நீங்கள் என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களா அப்படின்னு ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து கேட்குறான். அந்த பொண்ணுக்கு வேர்த்து விறுவிறுத்து போயிடுது. என்ன ஒரு புத்திசாலியான பொண்ணு அப்படின்னு ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமாம் இது எம்டியாக இருக்குது, டீ ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அந்த பொண்ணு டீ ஊற்றுறதுக்கு வந்து டீ எடுத்து வைக்க போகுது. ஹீரோ அந்த பொண்ணோட கையை பிடிச்சிட்டு சொல்கிறான், நான் ஒன்றும் ஓனாகி அல்லது புலி கிடையாது. என்னை பார்த்து எதுக்கு நீங்கள் இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அதோட இந்த தேநீர் ரொம்ப சூடாக இருக்குது, இதெல்லாம் வேலைக்காரங்கள்ட்ட விட்டுருங்க. உங்களோட கையில் எதுவும் அடிபட்டுடுச்சுன்னா அது எனக்கு ரொம்ப பரிதாகமாக இருக்கும் அப்படின்னு ஹீரோ அந்த பொண்ணுக்கிட்ட மயக்கிற மட்டும் பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோவுக்கு தன்னோட சிஸ்டத்துலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ப்ரோட்டகானிஸ்ட் வந்து ரொம்ப கோவமாயிட்டார், அதோட அவரோட அதிர்ஷ்ட மதிப்புலேருந்து 10 மைனஸ் ஆகுது. என்னது இதெல்லாம் நடக்குமா, இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். யோசன் சரியான கடுப்பாயிடுறான். லேய் அவளோட கையை தொடுறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியண்டா அப்படின்னு சரியான கடுப்பாகிறான். ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன். ஹீரோ வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டு, இனிமே தான் ஆட்டம் சுவாரஸ்யமாக ஆரம்பிக்குது போல் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஜியு காங் உன்னோட அழுக்கு கையை அவன் மேலேருந்து எறா அப்படின்னு அவன் கத்தி சொல்கிறான். உனக்கு எதிரி நான் தான்டா, என்னோட வந்து மோதுரா அப்படின்னு ஹீரோ பார்த்து சொல்கிறான் அவன். 6 நீ ஒரு புனிதை நான் தேர்ந்தெடுத்திருந்தாலும் நான் உன்னை கொல்றதுக்கு கூட துணிவண்டா, என்னை கோவப்படுத்தாத அப்படின்னு கோபமாக சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். சூக்ஸ்வானை தோக்கடிக்க முடியும்னு அவன் நம்புகிறானோ, கண்டிப்பாக தோக்கடிச்சிருவான்னு நான் கொஞ்சம் பயப்படுறேன்.
இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் ஆனால் திரும்பி வரத்துக்கு. இப்போ அவன் கண்டிப்பாக தோற்று போயிடுவான். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து என்னை பழி வாங்கிறதுக்காகவே திரும்பி வருவான். எல்லாருமே அவங்களோட அதிர்ஷ்டத்தையே நம்பியிருக்காங்க. ஆனால் நான் வேற மாட்டேன் நம்புகிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். கண்டிப்பாக அவன் பழி வாங்க வரும்போது அவன் ஒரு வில்லனாக தான் வருவான் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவன் என்னை கொன்னுடுவான். அப்படி தான் இந்த கதை முடியும். ஆனால் நான் அப்படி விட மாட்டேன். இந்த முட்டாள்தனத்துக்கெல்லாம் நான் ஆளா? என்னோட வாழ்க்கை இது. இது மட்டும் இந்த சண்டை முடியறதுக்கு நான் விடவே மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போகிறான். அடச்சை, இவனை கூட அவங்களால சமாளிக்க முடியலையா அப்படின்ட்டு ஹீரோ அங்கேருந்து போகிறான். ஆமாம், எங்கே போகிறாரு யங் மாஸ்டர் அப்படின்னு அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கு. ஹீரோ அப்படியே காற்றுலையே மிதந்து வரான். எல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. என்னது யங் மாஸ்டர் இறங்கி வராரா அப்படின்னு பார்த்துக்கிறாங்க. ஹீரோ வரும்போதே சொல்லிட்டு வரான், இந்த விஷயம் எனக்கு சம்மந்தமானது, அதனால் இதை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு வரான். ஆனால் யங் மாஸ்டர் அப்படின்னு ஹீரோவுக்கு பக்கத்தில் இன்னும் பேச வரான். நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். வாயை பொழந்தபடியே வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ கேட்குறான், எப்பா நான் வந்துட்டேன்ப்பா இங்கே, இப்போ வா நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கலாமா அப்படின்னு ஹீரோ அவனை பார்த்து கேட்குறான். என்ன உனக்கு பயமாக இருக்கா? ஓஹோ, உனக்கு பயம் இல்லையோ? அப்படின்னா அது கொஞ்சம் அறியாமையாக தான் இருக்கும் போல் அப்படின்னு ஹீரோ பொறுமையாக சொல்லிவிட்டு, இப்போ உனக்கு பயம் வரும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஆறாவை ரிலீஸ் பண்ணுறான். கொடூரமான பிளாக் கலர் ஃபெதர்ஸ் பறக்குது. இது இது உண்மையிலேயே என்ன இவ்வளோ கொடூரமாக இருக்குது அப்படின்னு அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். கண்டிப்பாக இது ஒரு ட்ரிக்காக தான் இருக்கணும் அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோ, இது போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமாடா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். சரியான ஃபோர்ஸ் போகுது. பிளாக் கலரில் ஃபெதர்ஸ் நிறையா பறக்குது. டோரெல்லாம் பிச்சுக்கிட்டு போகுது. ஹீரோவோட ஆறா கீழே மண்டி போடுறான் அவன். ஹீரோவோட ஆறாவோட பார்த்துட்டு பயத்தில் நடுங்க ஆரம்பிக்கிறான் அவன். இன்னும் ஒரு கொடூரமான ஆறா அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். ஏ சன், உன்னோட வார்த்தைக்கு நான் எப்படி பதில் அளிக்கணும்னு நீ விரும்புகிற அப்படின்னு கொடூரமாக கேட்குறான் ஹீரோ அவனை பார்த்து. அங்கே நின்றவங்க எல்லாம் ஹீரோவோட ஆறாவுக்கு தாங்க முடியாமல் சில பேர் வாமிட்டே எடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஓ நோ, யங் மாஸ்டரோட ஆறா இவ்வளோ கொடூரமாக இருக்குமான்னு எனக்கு தெரியவே இல்லை. கண்டிப்பாக அது பயங்கரமான பவர்ஃபுல்லாக இருக்குது. அதில் ஒருத்தன் சொல்கிறான், ஆமாம் அவர் அப்பர் ரிலீம்லேருந்து வந்திருக்காருல, கண்டிப்பாக அவர் பவர்ஃபுல்லாக தான் இருப்பார் அப்படின்னு இன்னொருத்தன் சொல்லிகிட்டு இருக்கான். ஹீரோவுக்கு பக்கத்தில் நினச்சி அந்த பொண்ணு நினைக்கிது, என்ன கொடூரமான ஆறா இது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கு. அங்கே உட்காந்து இருந்தானோ எல்ட்ரு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பர் ரிலீம்லேருந்து வந்திருந்தாலும் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கானா? கண்டிப்பாக இவனுக்கு நம்மளால் ஒன்றும் கொடுக்க முடியாது. ஆனால் நம்ம ஏதாச்சும் அவனுக்கு ஆஃபர் பண்ணியே ஆகணும். அவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான் அப்படின்னு அந்த எல்ட்ரு நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஹீரோ ஃபோர்ஸ் போட்டு அவனை அமுக்கிக்கிட்டு இருக்கான். அவன் பொறுமையாக நிமிந்து ஹீரோவோட மூஞ்ச பார்க்குறான். ஹீரோ அவனை கண்டுக்கவே இல்லை. கண்டுக்காமல் வேறு எதாவது பார்த்துக்கிட்டு இருக்கான் ஹீரோ. நீங்கள் இப்போ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணதுனால உங்களுக்கோட ஃபேட்ரு வேல்யூவில் 10 பாயிண்ட் கிடைக்கிது. மொத்தமாக இப்போ உங்கள்கிட்ட 50 பாயிண்ட் இருக்குது அப்படின்னு ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. அப்படின்னா என்னோடய ஃபேட்டை என்னால் அதிகரிக்க முடியுமா? இது நல்லா இருக்கே அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஃபேட் வேல்யூ அதிகரிக்க முடியும்னா அப்படின்னா நான் இறக்குறதையும் என்னால் தள்ளி வைக்க முடியும்ல. அப்படின்னா நம்ம அதை செக் பண்ணி பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஹீரோ செக் பண்ணுறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கான். டக்குன்னு தன்னோட சிஸ்டத்துக்குள்ளே போயிட்டு, ஹீரோ என்னோடய ஃபேட் வேல்யூ எவ்வளோது இருக்குது? நான் இப்போ இந்த ஜிக்கு இருக்கானே அவனை கொன்னேன்னா என்னோடய ஃபேட் வேல்யூ எவ்வளோ அதிகரிக்கும் அப்படின்னு கேட்குறான். நீங்கள் இப்போ அவனை கொன்னீங்கன்னா அவங்களோட ஃபேட் வேல்யூ அதிகரிக்காது. ஏன்னா ஹெவன்லேருந்து அவனை பார்த்துக்கிட்டு அதிகப்படியான அதிர்ஷ்டத்தை வச்சுருக்கவங்கள நீங்கள் கொன்னீங்கன்னா உங்களோட அதிர்ஷ்டம்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஹீரோவுக்கு அந்த சிஸ்டம் சொல்லிகிட்டு இருக்கு. ஓ, ஹெவன்லேருந்து அதிர்ஷ்டம் கிடச்சவனுக்கு கொன்னோம்னா நம்மளுக்கு அதிர்ஷ்டம் வராதா? அப்படின்னா எனக்கு கருப்பு கலரில் அதிர்ஷ்டம் இருக்கிறதுக்கு வேறு எந்த வழியும் இல்லை. அது உண்மையிலே நான் ஒரு வில்லனாகவே மாறிட்டேன் போல அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்படின்னா நான் அவனை கொல்லக்கூடாதா? அப்போ என்ன பண்ணுறது? என்னோடய ஃபேட் வேல்யூ அதிகரிக்கிறதுக்கு, என்னோடய அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கிறதுக்கு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறவங்கள நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். முக்கியமாக ஹீரோ, அவனுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் ரொம்ப அதிகரிக்கும் அவனை உயிரோடு விட்டு வச்சிங்கன்னா. சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோ அந்த சிஸ்டத்துக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். அந்த நிற்கிறாள அவளை வச்சு இப்போ எடுக்கலாம் பார்த்தாலும் இப்போ அது வேலைக்கு ஆகாது. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு ஹீரோ வச்சுட்டு இருக்கும்போதே அந்த எல்ட்ரு சிரிக்கிறாரு. இவளை யங்கு வயசுலேயே இவ்வளோ சக்திசாலியான ஒரு மேனை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு அந்த எல்ட்ரு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. யங் மாஸ்டரை பற்றி நம்ம கொஞ்சம் பயந்துட்டோன்னு நினைக்கிறேன். அவன் கொஞ்சம் எல்லாரையும் மிரட்டி விட்டான். நம்ம யங் மாஸ்டரை நம்பியிருக்கணும். யங் மாஸ்டரோட மூச்சு காற்றுக்கே அந்த பையன் நிற்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு ஒரு கிழவன் எல்ட்ரு. அதே மட்டும் இன்னொரு கிழவன் எல்ட்ரு சொல்கிறான், ஆமாம் என்னோடய வாழ்க்கையில் இது மட்டும் ஒரு பவரை நான் பார்த்ததே இல்லை. இதான் ஆரிஜின் பவர்னு நினைக்கிறேன். இதை நான் கண்டிப்பாக பார்த்துட்டேன் அப்படின்னு அந்த கிழவன் இன்னொரு எல்ட்ரு சொல்லிகிட்டு இருக்கான். நீங்கள் நினைக்கிற மட்டுமே நான் கொஞ்சம் சக்தி வாய்ந்தவன் தான். என்னோடய சக்தி ஒன்றும் அவ்வளோ கம்மியாலாம் இல்லை. இவனை தோக்கடிக்கிற அளவுக்குலாம்
ஏன்னா சத்தியை நான் அதிகமாக பயன்படுத்தவும் தேவையில்ல அப்படின்னு ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கான். ஆமாம் ஜியோ அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்காரு? அவனுக்கு தான் உயிர் பிச்சை அழிச்சிருக்காருல, அப்புறம் ஏன் இன்னும் அங்கன்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? அப்பா ஒரு வழியாக இது முடிஞ்சிட்டா அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். வாய்ப்பே இல்லை, கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏ ஜீகு, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா, நீ நரகத்துக்கு போடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்கு வேகமாக தாவி போயிட்டு இருக்காங்க. அங்கே இருந்த எல்லாரும் பார்த்துக்கிட்டாங்க. ஜீகு யங் மாஸ்டர் அங்கேருந்து தப்பிச்சிருங்க, டார்ச் பண்ணிடுங்க அப்படின்னு எல்லாம் கத்துறாங்க. எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அட்டாக்கு ஹீரோ மேலே பட்டுடுச்சான்னு பார்த்தா ஹீரோவுக்கு முன்னாடி ஒரு பேரியர் வந்துருக்கு. ஹீரோ மாசாக ஒரு டைலாக் சொல்கிறான். என்னடா என்ன உன்னால் தோக்கடிச்சிட முடியும்னு நினச்சியா? நீ என்ன உன்னையே பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கையை ஓங்கி ஒரு தட்டுறான். போயிட்டு பட்டார்னு போய் அங்கே இருக்க ஒரு தூணில் அடித்து கீழே விழுவுறான். அந்த பொண்ணு வாயை பிளந்து பார்க்குது. என்னாச்சு, எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கு. யோசோன், நீ மறுதிருப்பி அதே தப்பை திருப்பி பண்ணிக்கிட்டே இருந்துட்ட. அதுவும் ஜீகுவை நீ நம்மளுக்கு வந்த விருந்தினரை நீ இப்படி காயப்படுத்த நினச்சதுனால உனக்கு ஜெயிலில் உன்னோட எல்லாத்தையும் சீல் பண்ணிட்டு கொண்டு போய் அவனை தூக்கி விட்டேருங்கடா அவனை அப்படின்னு ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு. அதில் ஒருத்தன் சொல்கிறான், ஜீகு அவருக்கு எவ்வளோ கருணை காட்டினாரு, ஆனால் அவன் பதுங்கி மறுதிருப்பி அட்டாக் பண்ணுறதுக்கு வந்தானா அப்படின்னு இன்னொருத்தன் சொல்லிகிட்டு இருக்கான். அவனோட பொண்ணு சொல்லுது, எங்களோட செட்டுக்கே அவன் அவமானத்தை ஏற்படுத்திட்டான், அவனை நினச்சாலே எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கு. அந்த யோசனை கத்திட்டு இருக்கான், என்னை விட்டுருங்க, நான் இந்த பிரிவோட மிக சிறந்த சீடன், நான் தான் இந்த செட்டோட எதிர்காலமே, என்னை இப்படி அடைச்சி வைக்காதீங்க, என்னை விட்டுருங்க அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கான். மண்டையிலேருந்து ரத்தம் வளைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஹீரோ டக்குன்னு அங்கேருந்து ஜம்ப் பண்ணி அவன் இருக்க இடத்துக்கு போயிட்டுருக்கான். என்ன நடந்துச்சிங்க அப்படின்னு அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கு. போகிற போக்கில் ஹீரோ ஒரு கவிதையை சொல்லிட்டு போகிறான். சந்திரன் மிகவும் அழகாக இருக்கிறது, இன்று இரவு இந்த அழகான சந்திரனை எனக்கு அர்ப்பணிக்க உங்களால் முடியுமா அப்படின்னு அந்த பொண்ணை பார்த்து சொல்லிட்டு போகிறான் ஹீரோ. ஆனால் ஜீகு, நீங்கள் இவ்வளோ இறக்க மனசு உள்ளவன்னு எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு அந்த எல்டர் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோ சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கொஞ்சம் இறக்கம் உள்ள மனசு உள்ளவன் தான் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். நம்மளுக்கு தானே தெரியும் ஹீரோ எதுக்கு அவனை கொல்லாமல் விட்டு போனான்னு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க என்ன நடக்குதுன்னு. அடுத்த 100 ஆண்டுக்கான நம்ம செட்டோட முடிவு இவரோட கையில் தான் இருக்குது, நீங்கள் எதுவும் தப்பான முடிவை எடுக்காதீங்க கையோங் அப்படின்னு அந்த ஹீரோயினை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கா. சரி எனக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறான். நீங்கன்னு சொல்லிட்டு டக்குனாம மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். ஹீரோவுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. கையோங்கோட மனநிலை கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால் அவங்களோட அதிர்ஷ்ட பாயிண்ட் கொஞ்சம் குறையுது, உங்களுக்கு கொஞ்சம் அதிகரிக்குது அப்படின்னு ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. ஓ, இப்படி பண்ணாலும் நம்மளுக்கு அதிர்ஷ்ட பாயிண்ட் கிடைக்குமா அப்படின்னு ஹீரோ வில்லத்தனமாக இன்னொரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான். இது ரொம்ப வேடிக்கையாக தானே இருக்குது கையோங். இப்போ பார், ஒரு எறும்பு கடைசி வரையும் போகிறான்னுச்சான், ஆனால் அந்த எறும்பு கடைசி வரையும் சித்திரவதை செய்ய போகிறாங்களாம் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு ஊடிஸ் போட்டு மேலே நிற்கிற மட்டும் காட்டுறாங்க. கீழே ஹீரோயினையும் ஹீரோயினுடைய அப்பாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா, நீ அவனை விரும்புகிறேன்னு எனக்கு தெரியும், ஆனால் இப்போ அது முடியாது, அது எனக்கு தெரியும்ப்பா, நம்மளுக்கு கடவுள் என்ன பண்ணி வச்சுருக்காங்களோ அதான் நடக்கணும்னு எனக்கு தெரியும், அதனால் நான் அதை மறந்துடுறேன் அப்படின்னு ஹீரோயினி சொல்லிகிட்டு இருக்கா. ரொம்ப நல்லதுப்பா, வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைன்னா நான் போயிட்டு அவரை பார்க்குறதுக்கு போகட்டுமா அப்படின்னு ஹீரோயினை கேட்டு அங்கேருந்து கிளம்புறான். அந்த ஷேடோவில் இருந்தவன் சொல்லிட்டு இருக்கான். ஓ, பணம் கொடுக்க வரேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை தான் பார்க்க வந்திருக்காளா அப்படின்ட்டு ஒரு போர்ட்டலில் கிரியேட் பண்ணி வேற எங்கேயே கிளம்புறான். நேராக நம்ம ஹீரோட்ட தான் வராங்க. ஆமாம், நீ போன காரியம் என்னாச்சு, நல்லபடியாக முடிஞ்சிருச்சா? ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரியே தான், அவள் அவங்க அப்பாவை பார்க்க தான் போயிருக்கா அப்படின்னு ஹீரோட்ட தான் ரிப்போர்ட் பண்ணுறான். ஓஹோ, டைஸ்வான் இப்போ ஒரு ஓடு மாதிரி தான். ஏன்னா டைஸ்வானில் மிகப்பெரிய பலசாலியாக இருந்தவன் 300 வருஷத்துக்கு முன்னாடியே செத்து போய்த்தான். இப்போ மொத்த டைஸ்வானும் என்ன தான் நம்பியிருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த எதுக்கு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான், அந்த வீரன் இறந்து போனது டைஸ்வானில் இருக்க யாருக்குமே தெரியாது, எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டாங்க அப்படின்னு ஹீரோவை பார்த்து அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதனால தான் அவங்களோட மொத்த நம்பிக்கையும் இப்போ உங்கள் மேலே வைக்கிறாங்க யங் மாஸ்டர் அப்படின்னு ஹீரோக்கிட்ட அந்த கூடிஸ் படம் சொல்லிகிட்டு இருக்கான். அந்த ஸ்ட்ராங்கஸ்ட்டு கல்டிவேட்டரோட மனைவி நோபல் லேடின்னு சொல்லுவாங்க. அந்த நோபல் லேடியை நிறையா சோல்ஜர்ஸ்லாம் சேர்ந்து அப்பர் ரிலியமுக்கு கொண்டு போனதாக கேள்விப்பட்டேன் அப்படின்னு ஹீரோ பார்த்து அவன் சொல்லிகிட்டு இருக்கான். ஓ, இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது, இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது அப்படின்னா அந்த கல்டிவேட்டரோட மனைவி எங்கே இருக்காங்கன்னு கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி எனக்கு சொல்ல முடியுமா உன்னால் அப்படின்னு ஹீரோ அவனை பார்த்து கேட்குறான். சரி யங் மாஸ்டர், நீங்கள் சொன்னதை நான் அப்படியே செஞ்சிடறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்படியே அண்டர் கிரவுண்டில் அடைச்சி வச்சுருக்கவன் ஒரு கைதி, அவனையும் கொஞ்சம் கண்காணிச்சிக்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். சரி யங் மாஸ்டர், நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு அவன் இங்கேருந்து போகிறதுக்கு தயாராகிறான். ஹீரோ சொல்கிறான், அவனுக்கு ஒரு பிளான் வச்சுருக்கானா, அவனை வச்சு நான் நல்லதாக ஒரு பிளான் தீட்டியிருக்கேன்,
ஏன்னா அவனோட அந்த லக்கை வச்சு தான் என்னோடய பிளானே மூவ் ஆன் ஆகும் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். யங் மாஸ்டர் அப்படின்னா அந்த சிறையில் இருக்கவும் உங்களுக்கு உபயோகப்படுவான் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறதுக்கு தயாராக வரான். எப்பாடா நான் சொல்லாமலே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறான் அவன் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். நான் கண்டிப்பாக பிளான் போட்டு செஞ்சு ஆகணும். அவசரப்பட்டோம்னா நம்மளோட பிளான் பூரா ஊற்றிக்கிட்டு போயிடும். நம்ம பிளான் போட்டு அவனோட அந்த லக்கை எப்படியாச்சும் நம்ம ஆட்டை போட்டே ஆகணும் அப்படின்னு ஹீரோ வச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோவுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. நீ செஞ்ச காரியத்துக்கெல்லாம் உனக்கு ஒரு கிஃப்ட்டு கிடச்சிருக்கு அப்படின்ட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஹீரோவும் அந்த கிஃப்ட்டை தொட்டு பார்க்குறான். அதுலேருந்து ஏதோ ஒரு ஆர்வம் மாட்டம் கிடைக்கிது. ஓ 3ல் 1 பங்கு தான் கிடச்சிருக்கா. மிச்சம் இருக்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சோம்னா இன்ஃபினிட்டியான லக்கு கிடைக்கும். அதோட நம்மளோட வாழ்க்கையும் மறுதிருப்பி கொண்டு வந்துடலாம்ல. இது நல்ல ஐடியா தான் இருக்குது. ஆனால் இதை எப்படி சேர்க்குறது? ரிவார்டாக கிடச்ச உடனே தான் போச்சு அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் இதை பற்றி எனக்கு புரியுது. இந்த ஆர்பை எல்லாத்தையும் நான் ஒன்று சேர்த்தேன்னா கண்டிப்பாக அந்த வானத்துக்கும் பூமிக்கும் இடையில எந்த ஒரு மெசேஜும் அவங்களால பண்ணிக்க முடியாது அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோ அடுத்த லெவல் பார்ப்பறான்னு ஹீரோக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஹீரோ ஹோலி மேன் ரிலீம்ங்கிற ஒரு ரிலீம்குள்ளே நுழைய போகிறான். இந்த ரிலீம் இந்த லெவல் பற்றிலாம் நம்மளுக்கு கொஞ்சம் தெரியாது, அதனால் கோச்சிக்காதீங்க. அடுத்து ஹீரோ மெடிடேஷன் பண்ண ஆரம்பிக்கிறான். இருக்க எல்லா எனர்ஜியும் தன்னோட டேண்டியனில் சேர்த்து மொத்த எனர்ஜியும் ஒன்று சேர்க்குறான். ஒன்று சேர்த்து பெரிய ஒரு வெட்டி விபத்து மட்டும் நடக்குது. என்னன்னு எல்லாம் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவோட அந்த எனர்ஜி பில்லர் கூரையை பொத்துக்கிட்டு மேலே வானத்துக்கு போயிட்டுருக்கு. எல்லோரும் ஆன்னு வாயை திறந்து பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா என்னது இது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோட அந்த எனர்ஜி ஆறா மொத்த ஊருக்குமே தெரியுது. வாய்ப்பே இல்லை, யாரோ ஹையர் லெவலில் தாண்டிட்டாங்களா அப்படின்னு பார்த்துக்கிறாங்க. அந்த எல்ட்ரே பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிடறான். என்னது யங் மாஸ்டர் அதுக்குள்ளேயும் அடுத்த லெவலில் தாண்டிட்டாரா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் இந்த ஆறா கொடூரமாக பயமுறுத்துகிற மாட்டோம்ல இருக்குது. இவ்வளோ கொடூரமான ஆறாவா? கண்டிப்பாக அது யங் மாஸ்டர்லேருந்து தான் வரணும் அப்படின்னு அந்த கிளம்பி வச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோயினையும் வெளில வந்து பார்க்குறான். ஆமாம் என்ன ஆறாது இவ்வளோ கொடூரமாக இருக்குது அப்படின்னு ஹீரோயின் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு பின்னாடி ஏதோ சத்தம் கேட்குது. உன்னோட கண்ணை திறந்து பார். இந்த சாங்கு அமைதியான ஒரு இடத்த கொண்டது, ஆனால் உன்னோட கண்ணை நல்லா திறந்து பார் அப்படின்னு அந்த வாய்ஸ் கேட்குது. என்ன ஒரு பவர்ஃபுல்லான ஆறா! அவனை விடவும் வலிமையான சக்தி கொண்டவன் தான் யோசோன். நீ உன் கண்ணால் தானே பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயின்கிட்ட ஒரு ஸ்பிரிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஹீரோயினும் அதை கேட்டு அப்படியே மயங்கி போகிற மட்டும் தெரியுது. நீயும் நானும் ஒரு உடம்புல 2 ஆன்மாவாக இருக்கும் அப்படின்னு அந்த ஸ்பிரிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கு. நண்பர்களே, ஹீரோயினியோட உடம்புல 2 ஸ்பிரிட்டு இருக்குது, 2 ஆன்மா. நல்லா ஞாபகம் வச்சுங்க. 2 ஆன்மா பின்னாடி நல்லா உபயோகப்படும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. கொஞ்ச நேரம் உன்னோட வாயை மூறியா நீ அப்படின்னு அந்த ஸ்பிரிட்டை ஹீரோயினி சொல்லிக்கிட்டு இருக்கா. அங்கே கட் பண்ணி அடுத்து ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ கல்டிவேஷனை முடிச்சுட்டு பொறுமையாக கண்ணை திறக்கிறான். எப்பா ஒவ்வொரு லெவலையும் ஹீரோவே சொல்லிட்டாப்பா. தி மிஸ்ட்ரி பவரு, தி ஹெவன்லி லார்டு, தி பிரின்ஸு, தி எம்பரர், தி விஆர் ட்ரூ காடு. இது மட்டும் லெவல் தான் இருக்குது. ஹீரோ இப்போ தி ஹெவன்லி லார்ட்லேருந்து பிரின்ஸுக்கு மாறிட்டான். ஹெவன்லி லார்ட்லேருந்து பிரின்ஸுக்கு மாறினா என்னோடய சக்தி இவ்வளோ தான் அதிகரிக்குமா? என்னோடய கண் இமைக்கிற நொடியில் என்னோடய சக்தி அவ்வளோது அதிகரிச்சிருக்க அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ சொல்கிறான், ஏப்பாடா ஒரு வழியாக நம்ம கல்டிவேஷன் முடிச்சாச்சு. நம்ம எப்படியோ நம்மளோட லெவலையும் அதிகரிச்சாச்சு. இதனால் நம்ம சீக்கிரம் சாக மாட்டோம். நம்மளோட விதி மதிப்பு இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். ஹீரோ சொல்கிறான், எல்லாம் இப்படி தான் சொல்லுவாங்க. யோசோன் நீங்கள் சீக்கிரமே உங்கள் லெவலை அதிகரிச்சிட்டிங்க. நீங்கள் ரொம்ப புத்திசாலி. உங்களோட லெவலு ரொம்ப அதிகமாக அதிகரித்து வச்சுருக்கீங்க. நீங்கள் ஹையர் லெவலுக்கு அடிக்கடி போய்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் வெட்ட வளர்ந்துக்கிட்டே இருக்க மரம் அப்படின்னு ஹீரோ பார்த்து சொல்கிற மாட்டோம் ஹீரோ நினச்சி பார்க்குறான். நான் இன்னும் வாழணுப்பா. அதனால் எனக்கு இன்னும் வாழ்கிறதுக்கு விதி மதிப்புன்னு ஒன்று தேவைப்படுது. அது நிறையா வேணும். அது நீங்கள் என்ன கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு ஹீரோ வில்லத்தனமாக தான் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான். சிறையில் அடைச்சி வச்சுருக்காங்களா அவன் சொல்லிகிட்டு இருக்கான். கண்டிப்பாக அந்த ஜியோட சாவு என் கையில் தான்டா. கண்டிப்பாக நான் தான்டா அவனை கொல்லுவேன் அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கான். அடச்சே என்னடா நடக்குது இங்கே? 3 வருஷமாக நான் எவ்வளோ பிரச்சனையை சந்திச்சிருக்கேன். மரணத்தோட விளிம்பிலிருந்து திரும்பி வந்திருக்கேன். கண்டிப்பாக அந்த ஜியோவை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த ஜியோவை நம்ம இப்போ பழி வாங்கி ஆகணும். அதுக்கு இப்போ என்ன பண்ணுறது? ஏதாச்சும் ஒரு பிளான் போட்டே ஆகணுமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். டே ஜியோ அப்படின்னு சொல்லிட்டு செவத்தில் டங்குன்னு போட்டு கையை குத்திக்கிட்டு இருக்கும்போது அவனோட விரலில் இருக்க மோதிரத்துலேருந்து ஏதோ ஸ்பிரிட்டு வெளில வர மட்டும் தெரியுது. அந்த ஸ்பிரிட்டை பார்த்து மாஸ்டர் நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்குறான். அந்த ஸ்பிரிட்டு தான் அவனோட மாஸ்டர். அந்த மாஸ்டரை பார்த்து அவன் கேட்குறான், மாஸ்டர் இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே இருந்தீங்க? எதனால் எனக்கு உதவுறது நீங்கள் வரவே இல்லை அப்படின்னு அந்த ஸ்பிரிட்டை பார்த்து அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்பிரிட் ஃபோர்ஸ் இருந்ததுனால தான் என்னால் அந்த நேரத்தில் உனக்கு வந்து உதவ முடியல அப்படின்னு அவனோட மாஸ்டர் அவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான்.
என்னோடய வீக்கான அந்த ஸ்டேட்டில் நான் வந்தேன்னா கண்டிப்பாக நான் இறந்து போயிருப்பேன். அதனால தான் என்னோடய எதிரியோட பலத்தை தெரிஞ்சுக்காமல் நான் வெளியில் வரல. எதனால் இப்படி அக்கறை இல்லாத மட்டும் பேசிட்டீங்க? அப்படின்னா குயினை நான் விட்டு கொடுக்க சொல்கிறீங்களா என்ன அப்படின்னு அவன் கேட்குறான் அவனோட மாஸ்டரை பார்த்து. கண்டிப்பாக அவளை என்னால் அவனுக்கு விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கும்போது, கொஞ்சம் வாய மூடு. ஜியோவுக்கு யாரோ சக்தி வாய்ந்த காவலர்லாம் இருக்கிற மட்டும் எனக்கு தெரியுது. நம்மளால் அவங்கள எதிர்த்துலாம் சண்டை போட முடியாது. கொஞ்சம் பொறுமையாகவே இரு அப்படின்னு அவனோட மாஸ்டர் அவனை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கா. நீங்கள் எதுவும் எனக்கு சொல்ல வேண்டாம் மாஸ்டர். நீங்கள் அந்த நேரத்தில் எதுவுமே பண்ணலை. இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. உங்களோட தோல்வி இது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். பைத்தியக்காரனாக இருப்பானோ, என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு அவனோட மாஸ்டர் அவனை பார்த்து இருக்கா. அவனை கொல்றதுக்கு எனக்கு ஒரு ஐடியா தெரியும். அது எப்படின்னா, தைஸ்வானோட அந்த லீட்ரு உயிரோடு இருக்காங்கன்னு நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவன் செத்து போயிட்டான் 100 வருஷத்துக்கு முன்னாடியே. அதனால் அந்த டிராகன் கோரை நான் எடுத்து கண்டிப்பாக நான் பலசாலியாக மாறி அவனை கொன்னே தீருவேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். அப்படின்னா மொத்த தைஸ்வான் பிரிவும் அழிஞ்சு போயிருமே, நீ என்ன பண்ணுவ? அதை பற்றி எனக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது. தைஸ்வான் பிரிவு அழிஞ்சால் எனக்கு என்ன? ஏன்னா அவங்க தான் என்ன பழி வாங்கினாங்க. அப்படின்னா அவங்கள பற்றி நான் கவலையே பட தேவையில்ல. அவங்களுக்கு எது நடந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கான். அவன் யாரோடையும் பேசிகிட்டு இருக்க மாட்டேன் தெரியுது. அவன் பேசுகிறத பார்த்தா ஏதோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சோலோட தான் பேசிகிட்டு இருக்க மாட்டேன் தெரியுது. இதை போய் உடனே நம்ம யங் மாஸ்டர்கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னா அவன் அங்கேருந்து கிளம்புறான். ஹீரோ கல்டிவேஷன் பண்ணப்போ உடச்ச எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹீரோ பற்றி கேட்குறான். ஆமாம் யங் மாஸ்டர், அப்பர் ரிலீமில் இருக்கலாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், நம்ம கேள்விப்பட்டேன், அது உண்மையா அப்படின்னு ஹீரோனி கேட்குறான். டீ ஊற்றிக்கிட்டு இருக்கும் போதே அந்த ஸ்பிரிட்டு வெளில வந்து சொல்லுது, அவனோட இந்த ஜியு ரொம்ப சக்தி வாய்ந்தவன், அவனை விட்டுட்டு இவனை தேர்ந்தெடு அப்படின்னு அந்த ஸ்பிரிட்டு அவள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கு. ஹீரோ சொல்கிறான், அப்பர் ரிலீமுக்கு நீ போனதுக்கப்புறம் அப்பர் ரிலீமை பற்றி நீயே தெரிஞ்சுப்ப அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். யங் மாஸ்டர், நீங்கள் என்ன ஜோக்கா பண்ணுறீங்க? அப்பர் ரிலீமுக்கெல்லாம் நம்மளால் சீக்கிரமே போக முடியாது. அதுவும் அந்த பாலைவனத்தை சேர்ந்த சக்தி வாய்ந்த மக்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கன்னா மேலே போகலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிகிட்டு இருக்கா. அதுவும் பெங்கால் ராஜ்யத்துலேருந்து மட்டும்தான் நம்மளால் அப்பர் ரிலீமுக்கு போய் சேர முடியும். நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க? ஜோக்கெலாம் பண்ணாதீங்க அப்படின்னு ஹீரோவை பார்த்தா ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. நீ அப்பர் ரிலீமில் போய் வெற்றி எடுத்து அடைஞ்சதுக்கப்புறம் இந்த சாதாரண கடவுள் ராஜ்யம்லாம் அங்கே கிடையாது. அங்கே வேறு லெவலில் இருக்கும். 600 மண்டலம் கொண்ட அப்பர் ரிலீம் இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்கே போனதுக்கப்புறம் எல்லா உண்மையும் உங்களுக்கு தானாகவே கண்டுபிடிச்சிருவீங்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோவை பார்த்து, நான் அப்பர் ரிலீமுக்கு வந்ததுக்கப்புறம் என்னை நல்லா பார்த்துவீங்களா? நீங்கள் என்ன ஜோக்குக்கு எதுவும் பண்ணுறீங்களா? என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் அந்த யங் மாஸ்டருக்கு ரொம்ப லாயல்ட்டியாக அவனோட பழகிட்டு இருந்தீங்க நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். சோகுங்கோயின் வேறு மட்டும் நடந்துக்கிறாங்க, அதனால் அவங்களோட அதிர்ஷ்ட பாயிண்ட் 40 குறையுது. அதனால் உங்களுக்கு வேல்யூ 20 பாயிண்ட் கிடைக்கிது அப்படின்னு ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. இது என்னடா, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். ஓ, அவனோட லக்கு சம்மந்தப்பட்டதா? அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு இது என்னோடய வாழ்க்கைக்கு அதிகரிக்கிறதுக்கு தேவைப்படும் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்படின்னா நீ உன்னை தியாகம் செஞ்சு அந்த உன்னோட யங் மாஸ்டரை நீ விடுவிக்கணும், அதுவும் யோசனை அதானே அப்படின்னு ஹீரோ இருக்கிறான். ஹீரோனி அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கான். நான் இனிமேல் இது மட்டும் தப்பு பண்ண மாட்டேன் யங் மாஸ்டர். ஒரு பொண்ணோட அழகு யங் மாஸ்டரோட மனசை மாற்றாதுன்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் இங்கே நடந்ததெல்லாம் நீங்கள் மறந்துடுவீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு ஹீரோவை பார்த்து ஹீரோயினி சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ இங்கே இப்படி பிளான் போயிட்டு உன்னோட காதலனை மீட் பண்ணி எல்லாத்தையும் சொல்லணும், அதுதானே? என்னோடய பிரிவில் இருக்கவங்களுக்கும் அந்த விஜிகோவோட நிலைமையை மாற்றுறதுக்கு ஜிகுவுக்கு எந்த ஒரு வழியுமே கிடையாது. நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு ஹீரோயினி வச்சுக்கிட்டு இருக்கா. நான் இப்போ என்ன பண்ணுறது, எது சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு ஹீரோயினி வச்சுக்கிட்டு இருக்கா. யங் மாஸ்டர், நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். என்னன்னா, கிங்கிங்கோட உடலமைப்பு மர்மமான நெல்வின் உடலமைப்பு, அதை பற்றி வேறு யாருக்கும் தெரியாது என்ன தவிர அப்படின்னு ஹீரோ பார்த்து ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவுக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது, ஏதோ தப்பாக நடக்கிற மாட்டோம். கிங்கியோட இதயம் பாதிக்கப்பட்டிருக்கு, யோசனோட 40 புள்ளிகள் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு ஹீரோக்கு நோட்டிஃபிகேஷன் கட்டுப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கான். இவ கொஞ்சம் புத்திசாலி தான், யாருக்கிட்ட எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சு வச்சுருக்கா, அவனை எப்படி காப்பாற்றணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஹீரோ அவளை பற்றி யோசிச்சுக்கிட்டு. அவன் இந்த லேண்டை அட்டாக் பண்ணும்போது இவன் இங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு எல்லா பிளானையும் ரெடி பண்ணிட்டு தான் என்கிட்ட இப்போ பேசிகிட்டு இருக்காளா அப்படின்னு ஹீரோ வச்சுக்கிட்டு இருக்கான். நீங்கள் லிச்சை வெட்டும் போது அழகான பீச் பூக்களை அனுப்பி வச்சா நல்லாயிருக்கும், அதுதான் எனக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு வில்லனுக்கு அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். யங் மாஸ்டர், நான் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு அப்புறம் ஏன் அப்படி இருக்கீங்க? இந்த ஒரு ரகசியத்தை என்கிட்ட சொல்கிறதுக்கு நான் அவ்வளோ ஒரு ப்ரெசஸியான ஆளா? என்கிட்ட இந்த ரகசியத்தை சொல்லியிருக்கீங்களா, அது இன்னும் உங்களுக்கு பிரச்சனைக்கு இல்லையே அப்படின்னு ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து கேட்குறான். யங் மாஸ்டர், இந்த தைசுவானோட நிலத்துக்கு உதவணும்னா
உங்களுக்கு என்ன ஆஃபர் வேணும் யங் மாஸ்டர், நீங்கள் எது கேட்டாலும் சேர்த்துக்க நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோ சரியான கடுப்பாயிடுறான். கடுப்புலையாக பார்த்துக்கிட்டு இருக்கான். கண்டிப்பாக அவள் என் பக்கத்தில் வந்தால் ஒரே அரைச்ச விட்டுறணும் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். கண்டிப்பாக இந்த பொண்ணுங்களே நம்பக்கூடாது, ஏன்னா நம்ப வச்சு கழுத்த இருக்கிறதுல பெரிய ஆளுங்க இந்த பொண்ணுங்க தான் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ கிங்கையும் யோசானோட லக்கோட நீங்கள் அதிகமாக மேலே போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ட்ராபேக்கு நிறையா இருக்குது, பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு ஹீரோக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடே முட்டாபைய சிஸ்டமே, எதை வந்து எப்போ சொல்கிறத பற்றியா, நான் எல்லாம் பிளான் போட்டதுக்கப்புறம் தான் தனியாக ஒரு பிளான் போட்டு வருவேனி அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருக்கியே, நான் இதை வெளியில் வேறு யார்ட்டாச்சும் சொல்லிவிடுவேன்னு உனக்கு பயமாக இல்லையா அப்படின்னு ஹீரோயினை பார்த்து கேட்குறான். நான் யங் மாஸ்டரை நம்புகிறேன், அதனால தான் நான் உங்கள்கிட்ட அந்த உண்மையை சொன்னேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறான். சரி, உங்களோட அந்த தனித்துவமான உடலமைப்பை நான் கேள்விப்பட்ட மட்டும் நடிக்கிறேன், ஆனால் அந்த உடலமைப்பை வச்சுக்கிட்டு என்ன அடையலாம் நோண்டி நினைக்காதீங்க, அப்படி நினச்சிக்கிட்டு என் பக்கத்தில் வந்துடாதீங்க அப்படின்னு ஹீரோ டெரராக சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்திரிச்சு போகிறான். ஆமாம், இப்போ என்ன சொன்னீங்க யங் மாஸ்டர், யங் மாஸ்டர் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு ஹீரோ தொட போகும்போது ஹீரோ அவளோட கையை தட்டி விட்றான். நீங்கள் கொஞ்சம் சைண்டஸ் மட்டும் நடந்துக்கிறீங்களா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு போகிறான். அந்த பொண்ணு ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கு. என்னது, என்ன நடந்துச்சிங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதே அவளோட அந்த ஸ்பிரிட்டு வெளில வந்து சொல்லுது. புகழ்பெற்ற அழகியே இறங்கி வந்தாலும் ஜியோ அவன் நிமிந்து கூட பார்க்க மாட்டேங்கிறான் அப்படின்னு ஹீரோவை பார்த்து அந்த ஸ்பிரிட்டு சொல்லிகிட்டு இருக்கு. இவன் என்ன ரகம்னே தெரியலையே, இவனை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த ஸ்பிரிட்டு. ஹீரோன்னு சொல்கிறான், நான் யங் மாஸ்டரை பார்க்கும்போதெல்லாம் அவரை ஒரு ஈவில்னே நினச்சிக்கிட்டு இருந்துட்டேன், அதனால தான் அவரை என்னால் நம்பவே முடியலை அப்படின்னு ஹீரோயின் சொல்லிகிட்டு இருக்கா. நான் தான் மாஸ்டருக்குவ தவறாக குற்றச்சாட்டு வச்சேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிகிட்டு இருக்கா. டக்குன்னு ஹீரோவுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. சிங்கியோ வந்து அவங்களோட மனசை மாற்றிக்கிட்டாங்க, அதனால் லக்கு வந்து 20 அதிகரிக்குது, உங்களுக்கு டெஸ்டினி மதிப்பு 100 பாயிண்ட் அதிகரிக்குது அப்படின்னு ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. ஹீரோ நினைக்கிறான், அவளோட இப்போ தான் அவளோட சொந்த புத்தி அவளே யோசிக்க ஆரம்பிச்சிருக்காளா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். யங் மாஸ்டர், நான் கண்காணித்த வரையும் அங்கே ஒரு சக்தி வாய்ந்த ஸ்பிரிட்டோட நிழலை தான் பார்த்தேன் அப்படின்னு அந்த ஹீரோவோட ஆள் ஹீரோட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய், நீ இங்கே தான் இருக்கியா ஜியூ சேன்? ஆமாண்டா, நான் உன்னை தாண்டா பார்க்க வந்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். சரி, நான் உண்மையை சொல்கிறேன், யாரோ ஒரு சக்தி வாய்ந்த ஸ்பிரிட்டு இங்கே இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன், அவங்கள தான் நான் பார்க்க வந்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அதை சொன்னோன்னே அவன் பதட்டமாயிட்டு, ஆமாம், நீங்கள் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது, நீங்கள் பார்த்தாலே தெரியுது நீ பொய் சொல்கிறேன்னு, ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொல்லு அப்படின்னு ஹீரோ கேட்குறான். என்னப்பா நீ இப்படிலாம் பொய் சொல்லலாமா, நீ ஒரு சக்தி வாய்ந்தவன் கிடையாதா, இது மட்டும் பொய் சொன்னீன்னா உனக்கு அவமானம் இல்லை, அதனால் உன்னோட சக்தி வாய்ந்த அந்த ஸ்பிரிட்டை கொஞ்சம் வெளில விட்றியா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அந்த ஸ்பிரிட்டு வரும்போது சொல்லிக்கிட்டே வருது, யங் மாஸ்டருக்கு எதிரியாக மாறுறதுக்கு எங்களுக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு. மாஸ்டர், எதனால் வெளில வந்தீங்க அப்படின்னு அவன் கேட்குறான். யோசனோட மாஸ்டர், என்னை பார்த்து கொஞ்சம் தப்பாக நினச்சிக்கிட்டீங்க நீங்கள், யோசன் ஒரு முட்டா பையன், அவனுக்கு யார் இவ்வளோ சக்தி வாய்ந்த டெக்னிக்லாம் சொல்லி கொடுத்தான்னு பார்க்குறதுக்கு தான் நான் அவளாக இருக்கேன், அதனால தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். அவங்கள்ட்ட எவ்வளோ சக்தி இருக்குன்னு பார்க்க வந்தேன், அதோட உங்களை பார்த்தா பழைய தாத்தா மட்டும் தெரில, ஒரு நல்ல யங்கு லேடி மட்டும் தான் தெரியுறீங்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அந்த ப்ளூ மண்டக்காரன் சொல்கிறான், டே ஜியூ, நீ என்ன முட்டாள்தனமாக பேசிக்கிட்டு இருக்க, ஒரு ஸ்பிரிட்னா அவங்களோட மாஸ்டரை சக்தி வாய்ந்தவங்களை அந்த அவனி தான் தேர்ந்தெடுப்பாங்க, நீ என்ன பைத்தியமா உனக்கு அப்படின்னு ஹீரோ பார்த்தவன் கேட்டுட்டான். ஹீரோ அவனை பார்த்து கேட்குறான், என்ன இந்த யோசன் கூடையே இருந்து குப்பை ஓட்டலான்னு நினச்சிட்டிங்களா, உங்களோட வாழ்க்கை எப்படியோ முடிச்சுக்க போகிறீங்களா, இது மட்டும் ஒரு குப்பையோடு இருந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு ஹீரோ அந்த ஸ்பிரிட்டை பார்த்து கேட்குறான். ஆமாம், இங்கே நிற்கிறவர் இப்போ என்ன பண்ண முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு, என்னை ஏதாச்சும் வெறுக்க வைக்கிறாரா அப்படின்னு அந்த ஸ்பிரிட் நினச்சிக்கிட்டு இருக்கு. டக்குன்னு அவன் சொல்கிறான், டே ஜியூ, நீ ஒரு முட்டாள் தான் நினைக்கிறேன், ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, ஃபஸ்ட்டு என்னக்கிட்டேருந்து கிங்ஜாவை பிரித்து எடுத்த, இப்போ என்னோடய மாஸ்டரை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்க, உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு ஹீரோவை பார்த்து அவன் கத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோ, கிங்கியோட விஷயத்தை இப்போ விட்டுரு, இப்போ வேற ஒரு விஷயத்த பேசணும் அப்படின்னு ஹீரோ சொல்லி, நீ ஒரு முட்டாள்றா, கண்டிப்பாக நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன்டா அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோ, மனுஷன் மேல் நோக்கி போராடுறான், ஆனால் நீர் கீழ் நோக்கி போகுது, இது வந்து இயற்கையோட ஒரு நீதி, எல்லாருமே எதுக்காக ஒன்றுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த டோர் மேலே கையை வைக்கிறான். சும்மா கையை ஒன்றி தான் வச்சு சுண்டி விட்றான் ஹீரோ, அந்த டோரே பிச்சுக்கிட்டு போயிடுது, 2 பேர் மேலேயும் போய் அடிக்குது. பார்த்து ஆச்சரியப்பட்டு போகிறேன், என்ன பவர்ரா இது, ஹீரோ சொல்லிக்கிட்டே நடந்து வரான். உன்னோட மாஸ்டருக்கு நான் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வச்சுருக்கேன், அதை நீ கேட்டால் நல்லா இருக்கும், ஏன்னா உன்னோட மாஸ்டர்
பழைய சக்தி அடையிறதுக்கும் அவங்களுக்கு அவங்களோட உடம்பை திருப்பி கொடுக்கறதுக்கும் என்னால் முடியும். அதனால் இந்த முட்டாப்பையோட இருக்கிறத விட்டு நீங்கள் என்னோட வர முடியுமா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். டேய் என்னடா என் மாஸ்டர் எல்லா போலலாம் சொல்லிக்கிட்டு இருக்க, சும்மா இருறா இல்லைனா உன் வாயை கிழிச்சிருவேண்டா அப்படின்னு ஹீரோ பார்த்தா அவன் கத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோ சிரிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கான். முடிஞ்சா பண்ணிக்கடா அப்படிங்கிற மட்டும் நிற்கிறான் ஹீரோ. யோசனோட மனநிலை கொஞ்சம் கொஞ்சமாக பாதிப்படைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதனால் அவனோட லக்கில் 20 பாயிண்ட் குறையுது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பாயிண்ட்டு 100 கிடைக்கிது அப்படின்னு ஹீரோக்கு வருது. டெஸ்டினா ஹீரோ வாழ்கிறது. ஹீரோ இவ்வளோ நாளில் செத்து போயிடுவான்னு ஒரு நாள் கணக்கு இருக்கும். அதை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறது தான் டெஸ்டினி பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதுதான் ஹீரோ நிறையா ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கான். என்னோடய சீனியர்கிட்ட நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்னோடய சீனியர் என்னை கொஞ்சம் பாருங்கள். நான் அவனோடையே ரொம்ப சக்தி வாய்ந்தவன். அவன் இருக்க இந்த நிலமையில் கண்டிப்பாக உங்களால் உங்களோட உடம்பை திரும்பி கொண்டு வர முடியாது. ஆனால் ஒளி சக்தி மூலிமா கொண்டு வரலாம். ஆனால் அவன் இப்போ ஒரு சிறையில் இருக்கான். அவன் ஒரு கைதி. ஆனால் நான் ஒரு சக்தி வாய்ந்த மனுஷன். என்னோட வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட உடம்பும் உங்களோட சக்தியும் திரும்பி வரத்துக்கு நான் உதவி செய்வேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். அந்த யோசனை போய் சொல்லிகிட்டு இருக்கான். மாஸ்டர் அவன் சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க, அவன் பைத்தியக்கார பையன் அப்படி தான் சொல்லிட்டு இருப்பாலாம், கேட்காதீங்க அப்படின்னு கடந்து கத்திக்கிட்டு இருக்கான் அவன். ஜி என்ன நினைக்கிறாரு, என்னை தூண்டி விட்டு யோசன்கிட்ட இருந்து என்னை பிரிக்க நினைக்கிறாரா? அப்படி இல்லைன்னா ஜியும் யோசனோட ரொம்ப சக்தி வாய்ந்தவர் தான். அவர் என்ன நினைக்கிறாருன்னு என்னால் புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்னு அந்த ஸ்பிரிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கு. என்னோடய சீனியருக்கு யோசிக்கிறதுக்கு நான் கொஞ்சம் நேரம் கொடுக்குறேன். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு கிடைச்ச பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பாக நான் உங்களை கைவிட மாட்டேன். நான் பெரிய ஆளாக போயிட்டானா அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். அதோட நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்து என்னோட சேர்ந்தீங்கன்னா யோசனை நான் மன்னிச்சு விட்ருவேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். உங்களுக்கு நான் நிறையாவே நேரம் கொடுக்குறேன். நீங்கள் பொறுமையாக யோசிச்சுட்டு வந்து என்னன்னு என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். நீங்கள் எடுக்கிற முடிவில் தான் இருக்குது யோசனோட வாழ்க்கை அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு நீங்கள் எடுக்கிற முடிவில் தான் அவனை ரிலீஸ் பண்ணுறதா இல்லை சிறையிலே வச்சுக்கிறதான்னு நீங்கள் முடிவு செய்யணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். டே நீ என்னடா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னா உங்கள்கிட்ட கத்த வரத்துலையும் தயவு செஞ்சு மாஸ்டருக்கோ நீங்கள் இதுக்கு மேலே எதுவும் பேச வேண்டாம். அவங்களோட நேர்மையை நான் கண்டு வியந்துட்டேன் அப்படின்னு அந்த ஸ்பிரிட்டு சொல்லிகிட்டு இருக்கு. நீங்கள் இதை பற்றி யோசிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் உங்களுக்கு ஒரு பரிசு வச்சுருக்கேன் அப்படின்னு ஹீரோ ஒரு பாக்ஸ் மட்டும் ஒன்று எடுக்கிறான். அதை எடுத்து அந்த ஸ்பிரிட்டுக்கிட்ட கொடுக்குறான். ஆமாம் இது என்னது இது அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க 2 பேரும். அதை திறந்து பார்த்தோன்னே என்னது பண்டைய சோல் கான்கரர் போல் பில்லா, கண்டிப்பாக இது ரொம்ப விலை மதிப்பு இல்லாததாக இருக்குமே, இதை எனக்காக கொடுக்குறீங்களா அப்படின்னு அந்த ஸ்பிரிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கு. யோசன் சொல்லிகிட்டு இருக்கான். அந்த ஜியோ என்கிட்டேருந்து எல்லாத்தையும் எடுத்துக்க நினச்சிட்டான் போல். என்கிட்ட இருக்க என் மாஸ்டரையும் இப்போ தூக்கிட்டானா? என்ன மாஸ்டர் அவன் கொடுத்த ஒரு பரிசுனால இப்போ அவன் பக்கம் போய் சேர போகிறீங்க அதானே அப்படின்னு அந்த ஸ்பிரிட்டை பார்த்து கேட்குறான் அவன். ஒரு ஸ்பிரிட்டு பொருளுக்காக உங்களோட மாணவனை விட்டு என்னோட எதிரியோட போய் சேர போகிறீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவன் கொஞ்சம் கோபமாக சொல்லிகிட்டு இருக்கான் அவனோட மாஸ்டரை பார்த்து. என்ன முட்டாள் மட்டும் பேசிக்கிட்டு இருக்க, நான் ஒண்டி அப்படி செய்யலைன்னா உன்னால் இந்த சிறையிலேருந்து வெளில போக முடியுமா அப்படின்னு அவனோட மாஸ்டர் பேசிகிட்டு இருக்கும்போது, அப்படின்னா நான் சொல்கிற மட்டும் நீங்கள் செய்யணும், அப்போ தான் நான் உங்களை நம்புவேன். சரி என்ன செய்யணும் சொல்லி தொலை அப்படின்னு அந்த பாக்ஸை பார்த்துக்கிட்டு இருக்க அந்த ஸ்பிரிட்டு. பொய்யான வதந்தி அவனை பற்றி பரப்பணும், சரியா? நான் சொல்கிறத அப்படியே செஞ்சுருங்க அப்படின்னு அந்த ஸ்பிரிட்டுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த ஸ்பிரிட்டும் அங்கேருந்து மறைஞ்சி எங்கே போகுதுன்னு பார்த்தா நேராக ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கு. ஹீரோ நின்று பேசிக்கிட்டு இருக்கான். அந்த கூடிஸ் போட்டு பட்ட ஒருத்தன் தானே அவன் ஒரு எல்ட்ரு. அவன் யங் மாஸ்டர் நீங்கள் அந்த ஸ்பிரிட்டு தான் வேணும்னா அந்த யோசனை கொண்டுட்டு நீங்கள் அந்த ஸ்பிரிட்டை அடைஞ்சிருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறான். அது முடியாது, அது ஒரு காரணமாக தான். என்னான்னு உனக்கு தெரியும் எதனால் நம்ம இந்த அண்டர்வேல்டில் இருக்கோம்னு அப்படின்னு ஹீரோ அந்த எல்டர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். ஓ உங்களோட அல்டிமேட் வெப்பனை அவனை பயன்படுத்த போகிறீங்களா, அதனால தான் அவனை உயிரோட வச்சுருங்களா அப்படின்னு அவன் கேட்குறான். அந்த கூடிஸ் போட்டு பேசிகிட்டு இருக்கான். அவனோட பேர் மிங்க் எல்ட்ரு. பண்டைய காலங்களில் பயன்படுத்தின ஒரு அரக்கனோட ஆயுதம் இது. கண்டிப்பாக இது சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதமாக இருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். அவன் நிறையா சோல்ஜர்ஸால் தாக்கப்பட்டுக்கிட்டு ஒரு டஜனுக்குள்ளே நுழைவான். அப்போ அவனோட அதிர்ஷ்டத்தினால அவனுக்கு அந்த ஆயுதம் கிடைக்கும். அதை வச்சு அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் காலி பண்ணிடுவான் அவன். அப்படி தான் அவனுக்கு அந்த ஆயுதம் கிடச்சிச்சு அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோ சொல்லிட்டு யோசன் மேலே ஒரு கண்ணு வச்சுக்க, அவனை நீ பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அந்த எல்டர்கிட்ட சொல்கிறான். இந்த பழைய அடிமை உங்களுக்கு கண்டிப்பாக லாயல்ட்டியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்டர் அங்கேருந்து போர்ட்டல் க்ரியேட் பண்ணி அங்கேருந்து கிளம்புறான். அந்த எல்ட்ரு போனதுக்கப்புறம் ஹீரோ ஓப்பன் சிஸ்டம் மேல் சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணுறான். 3 விதமான ஒரு ஐட்டம் இருக்குது அதில். ஹீரோ அதை பார்த்துட்டு மார்ஷியல் ஆர்ட்ஸுங்கிற ஒரு ஐட்டத்தை தொடுறான். அதுவும் இல்லாமல் சூப்பர் நேச்சுரல் எபிலிட்டி எலிக்சர்ஸ் ஐட்டம்ஸ்னு இன்னும் 2 இருக்குது. ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று வருது. நீங்கள் இன்னும் போதிய லெவல் அடையலை, அதனால் உங்களுக்கு லெவலுக்கு ஏற்ற மாட்டோம் ஐட்டம்ஸ் கிடைக்கும் அப்படின்னு வருது. ஹீரோ பார்க்குறான். இன்னும் நிறையா இருக்கும் போலையே அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னதான் இந்த பாலைவன பள்ளத்தாக்கில் இருக்க கடவுளோட டெக்னிக்கா, இது எடுக்கிறதுக்கு வெறும் 50 பாயிண்ட் தானா? ஆஹா நம்மளுக்கு நல்ல லக் அடிச்சிருக்கே அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான்.
அவ்வளோதான் நம்மளுக்கு கிடச்சிருச்சு, இதை தான் எடுக்க போகிறேன் அப்படின்ட்டு 50 பாயிண்டை கொடுத்து அந்த டெக்னிக் எடுக்கிறான் ஹீரோ. அந்த டெக்னிக் அப்படியே ஹீரோவோட மண்டைக்குள்ளே போயிருது. அந்த நாலேஜ்லாம் ஹீரோக்கு உடம்புக்குள்ளே வந்துடுது. அப்படியே இப்போ வேறு இடத்த தான் காட்டுறாங்க. சூரிய வம்சாவளியில் வந்த ஜீவா குடும்பத்தோட இடத்த தான் காட்டுறாங்க. இப்போ அங்கே நிறையா கப்பல் வர மட்டும் காட்டுறாங்க. அந்த கப்பலில் என்னது இவ்வளோ பெரிய ஷிப்ஸு, இவ்வளோ ஆளுங்க வந்துக்கிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக இது பெரிய பிரச்சனை முடியும் அப்படின்னு நினச்சிருக்கும் போதே ஒருத்தன் ஹான்னு சிரிச்சுட்டு சத்தமாக சொல்கிறான், ஏன்னா உங்களோட அந்த சக்தி வாய்ந்த மாஸ்டர் இறந்து போய்த்தாருன்னு கேள்விப்பட்டேன், அதனால் இந்த தைஸ்வானை நான் என்னோட கண்ட்ரோலில் கொண்டு வரலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். இந்த சொன்னவன் ஓல்டு எக்ஸோ ஃபேமிலி. அதே மட்டும் இன்னொரு எழுத சொல்கிறான், ஆமாம் நீங்கள் சொன்னது கரெக்டு தான், நம்ம இப்போ இந்த தைஸ்வானை நம்மளோட கண்ட்ரோலில் கொண்டு வரணும் அப்படின்னு இன்னொரு எழுத சொல்லிட்டு இருக்கான். இந்த எழுder வந்து ஜியோவாத்தியான் அப்படிங்கிற இன்னொரு செட்டை சேர்ந்தவன். 2 செட்டு ஒன்றா சேர்ந்து ஹீரோவோட செட்டை அழிக்கிறதுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆயிரக்கணக்கான வருஷம் இது எங்களோட நம்பிக்கைடா, சும்மா வந்தவொடனே தூக்கி கொடுத்துட முடியுமா, முடிஞ்சா எடுத்துங்கடா, நான் சண்டை போடாமல் எதுவும் கொடுக்க மாட்டேன்டா அப்படின்னு அந்த எழுder கத்திக்கிட்டு இருக்காரு. ஹீரோவோட செட்டை அந்த எழுder பேசிகிட்டு இருக்கும்போது அங்கிட்டு இன்னொரு சதேகுது. அவர் ஒத்துக்க விரும்பலனா நம்ம தைஸ்வானை 3 பிரிவு சேர்ந்து ஒன்றா தாக்க போகிறோம், அவங்களால சமாளிக்க முடியுமா அப்படின்னு இன்னொரு பிரிவை சேர்ந்து எழுder கேட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். மெயின் சன் செட்டுங்கிற ஒரு இதுலேருந்து செட்லேருந்து வர அந்த கிழமை. அப்பா இப்போ என்ன பண்ணுறது, ஆமாம் யங் மாஸ்டர் எங்கே இன்னும் வர காணும், நான் தப்பாக ஒரு மூவ்மெண்ட் பண்ணிட்டேன், அதனால் யங் மாஸ்டர் என்னை நிராகரிக்கிறாரு. என்ன சொல்கிற, இந்த நேரத்தில் வந்து இப்படி சொல்கிறியா, அப்படின்னா யங் மாஸ்டர் நம்மளுக்கு உதவ வரமாட்டாரா, அதுதான் நினைக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கு. நான் எதை கேள்விப்பட்டேன், இந்த தைஸ்வான் வந்து அப்பர் இல்லமில் இருக்கவங்களோட தொடர்பு கொண்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், அது நான் உண்மையா, அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை, 11 வருஷம் ஆயிடுச்சு, அவங்க எதுவும் சும்மா சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்னு அந்த எழுder சொல்லிட்டு இருக்கான். ஒரு ஆர்டிபேட்டை கையில் எடுத்துக்கிட்டு இந்த தைஸ்வான் இப்போ நம்மளோட கண்ட்ரோலில் கொண்டு வர வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த 2 எழுடரும். அது சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த ஆர்டிபேட்லேருந்து பயங்கரமான வெளிச்சம் வருது. எல்லார் கண்ணும் கூசுற மட்டும் அந்த வெளிச்சம் வந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பாக இதை என்னால் தடுக்கவே முடியாது, அப்போ என்ன பண்ணுறது, யங் மாஸ்டர்கிட்டே நீ இப்படி பிரச்சனை பண்ணி வச்சுட்ட, ஒழுங்காக இங்கேருந்து தப்பிச்சு ஓடிடு, நான் இவங்களை சமாளிக்கிறேன் அப்படின்னு அந்த எழுder சொல்லிட்டு இருக்கான். அடே முட்டா வேலை, ஒழுங்கு மரியாதையாக நிறுத்துறா, நீ பெரிய தப்பு பண்ணிகிட்டு இருக்கடா அப்படின்னு ஹீரோவோட செட்டை இந்த எழுder பேசிகிட்டு இருக்கான். அதுக்கு அவன் சொல்கிறான், எப்பா நீ தனியாக தான் இருக்க, உன்னால் என்ன பண்ண முடியும், என்னோட இந்த ஆக்டிவேட்டை உன்னால் தாங்க முடியுமா, உனக்கு அவ்வளோ சக்தி இருக்கா அப்படின்னு அந்த எழுder பேசிகிட்டு இருக்கான். திடீர்னு அங்கே டோனே மாறுது. பயங்கரமான ஒரு ஆறா வார்த்தை எல்லாம் சென்ஸ் பண்ணுறாங்க. ஆமாம் இந்த ஆறானே இவ்வளோ கொடூரமாக இருக்குது அப்படின்ட்டு எல்லா மிருகமுமே பயந்து நடுங்குது அந்த ஆறா பார்த்து. ஆஹா ஒரு வழியாக என்னோடய யங் மாஸ்டர் வந்துட்டாரா. அந்த கிழமை சொல்கிறான், யாரா அவன் இவ்வளோ சக்தி வாய்ந்த ஆறா வெளியிடுறான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதே எல்லோரும் பார்க்குறாங்க, என்னது இவ்வளோ சக்தி வாய்ந்த ஆறாவா, கண்டிப்பாக என்னால் இவ்வளோ சக்தியை வெளிப்படுத்த முடியாது அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். இந்த வகையான சக்தி இது கிங் லெவலில் சேர்ந்தது தானே, கண்டிப்பாக கிங் லெவலில் சேர்ந்த சக்தியே தான் அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கான். ஹீரோ சொல்கிறான், எல்லோரும் வந்துட்ட மாட்ட தெரியுது, ஒரு வழியாக எல்லாம் வந்துட்டாங்களோ, இதுதான் நம்மளுக்கான நேரம், இதான் கடைசி நேரம்னு நினைக்கிறேன், இப்போ போனோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். எல்லோரும் மறக்காமல் ஆர்கே அனிமி லவரை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, இது நம்ம கதையோட ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். வாங்க நண்பர்களே கதைக்குள்ள போகலாம். அப்பா கொஞ்ச நேரம் மட்டும் சமாளிச்சுக்கிட்டு இருங்கப்பா, எப்படியாச்சும் யங் மாஸ்டர் காலு கையில் விழுந்துனாலும் யங் மாஸ்டர் ஜியோனை அழைச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஹீரோயின் வந்து இறங்குறா. டக்குன்னு யாரோ ஹீரோயினை கூப்பிட்ற மாட்டேன் தெரியுது. யார் இப்போ யார் கூப்பிட்டது அப்படின்னு ஹீரோயின் திரும்பி பார்க்குறதுக்குள்ளேயும் சத்தம் போடாத அப்படின்னு ஹீரோயினோட வாயை யாரோ வந்து பிடிக்கிற மட்டும் தெரியுது. இது நான் தான், சத்தம் போடாமல் இரு அப்படின்னு யாரோ சொல்கிறாங்க. சத்தம் போடாத, இது நான் தான். யோசோ நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க, நீங்கள் ஜெயிலில் தானே இருந்தீங்க, நீங்கள் இங்கே எப்படி வந்தீங்க அப்படின்னு அந்த ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்கா அவனை பார்த்து. நான் அதெல்லாம் எதுவும் பேச வேண்டாம், நம்ம வெளியில் போனதுக்கப்புறம் பேசிக்கலாம், வா நம்ம இங்கேருந்து முதல்ல கிளம்பிடுவோம் அப்படின்னு ஹீரோயின் அழைச்சிட்டு கிளம்ப போகிறான். டக்குன்னு ஹீரோயின் அவனோட கையை விட்டுட்டு, நான் வரல, நீங்கள் இங்கேருந்து போங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். நீ என்ன நினைக்கிற, நான் அந்த ஹோலி லேண்டை விட்டு வருவேன்னு நினைக்கிறியா, என்ன முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்கீங்க, அந்த ஜியூவால் இந்த ஹோலி லேண்டை காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறீங்களா, அதெல்லாம் முட்டாள்தனம், வாங்க நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கான். அப்படின்னா அந்த ஜியு ஒன்று எதுவும் வற்புறுத்தி செய்ய வச்சானா அப்படின்னு அவன் கேட்குறான். என்ன எதுவும் வற்புறுத்தி அவர் செய்ய வைக்கலை, நான் என்னோடய உடம்பே கொடுக்கணும்னு சொன்னேன் அவருக்கு, ஆனால் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார் அவர். நான் இந்த ஹோலி லேண்டை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கணும்னு ஒன்று தெரியுமா, நீ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க, உன்னால் என்ன செய்ய முடியும், நீ இந்த ஹோலி லேண்டை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ண, நீ பயிற்சி தான் இருந்த, இந்த ஹோலி லேண்டை பாதுகாக்கிறதுக்கு நீ முயற்சினாலும் எடுத்தியா அப்படின்னு ஹீரோயின் அவனை பார்த்து கேட்குறான். எனக்கு ஒன்று பிடிக்கவே இல்லை, நீ பண்ணுறது எனக்கு பிடிக்கவே இல்லை, அதனால் நீ இங்கேருந்து போயிடு, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிடு அப்படின்னு அந்த ஹீரோயினி அவனை பார்த்து சொல்லுது. அதோட மனசே வெறுத்து போயிடுறான் அவன். இனிமேல் எதுக்குள்ள நான் இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவனுக்கு சாணியை முக்கி செருப்பால் அடித்த மட்டும் அந்த பொண்ணு சொல்லிவிட்டு ஹீரோவுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, ஹீரோயினோட மனசு மாறிடுச்சு அப்படின்னு ஹீரோவுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஓ அதுக்கான நேரம் வந்துருச்சா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான்.
கிங்கியோட நான் ஒன்றா இருக்கிறத பார்க்கவே கூடாது அவர் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக நான் அதை சீக்கிரம் முடிச்சாகணும், ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிடு அப்படின்னு கத்தி எடுத்துகிட்டு அவனை குத்த போகிறான். அவனும் அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கும்போதே டக்குன்னு கத்தி எடுத்து சொல்லிவிட்டு, இது இன்னும் நான் வேணும்னு பண்ணல, நீ இங்கேருந்து போயிடு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிகிட்டு இருக்கான். இத்தோட நம்ம 2 பேருக்கு இருக்க உறவை இங்கேயே முடிச்சுக்கிறேன் கிங்கியூ, நீயா இது சொல்கிற அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் கத்தி எடுத்தோன்னா மேலே ஒரு ரெட் கலர் ஆரா சூழ ஆரம்பிக்குது. அப்படின்னா சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன், இனிமேல் நான் உன்னை பார்க்கவே மாட்டேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். ஆமாம், அங்கேருந்து போகிறதே ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கா. பின்னாடி ஏதோ சத்தம் கேட்குது. கிங்கியூ, சயின்டிஸ்ட் கிங்கியூ, நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அடுத்த வாட்டி நீங்கள் அவனோட சண்டை போடும்போது நீங்கள் அவனோட உயிரை எடுக்கிற அளவுக்கு சண்டை போடணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினி, நான் கண்டிப்பாக அப்படி செய்கிறேன் அடுத்த வாட்டி அப்படின்னு ஹீரோயினி சொல்கிறான். சரி அப்படின்னா இனிமே நீ என்னுடையவள், உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துப்பேன், உன்னோட எல்லா துன்பத்தையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோ சொல்லிட்டு ஹீரோயினை கட்டுப்பிடிச்சிட்டு, இனிமே இவ எனக்கு சொந்தமானவ, இவளோட அந்த அதிர்ஷ்டம் எல்லாம் எனக்கு தான் சேரணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஒன்று ஷோ ஆகுது, உங்களோட வாழ்நாள் கணக்கு இன்னும் அதிகரிக்குது அப்படின்னு ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருது. இந்த மொத்த கதையை நான் மாற்றி எழுதுறேன்டா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு, எங்க மாஸ்டர் நான் இங்கே வந்ததுக்கு காரணம் மொத்த தைசானுமே ஆபத்தில் இருக்குது, அது எனக்கு முன்னாடியே தெரியும், வா இப்போ அந்த மொத்த தைசானையும் போய் காப்பாற்றுவோம், என்னோட அனுமதி இல்லாமல் சுண்டி விரல் கூட இந்த தைசானில் யாராலையும் வைக்க முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். ஹீரோயினோட அப்பா அதுவும் அந்த எல்ட்ரு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு, நம்மளால் தனியாக இதை சமாளிக்க முடியுமா, இவ்வளோ பேர் இருக்காங்களே அப்படின்னு அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த இன்னொரு செட்டை சேர்ந்த எல்ட்ரு அந்த ஹீரோயினோட அப்பாவை பார்த்து, ஆமாம் என்னோடய ஜூனியர், நீ அந்த எல்ட்ரை பார்க்க எனக்கு அனுமதி தர முடியுமா, அதுவும் உங்கள் செட்டில் இருக்க அந்த முதன்மையான எல்ட்ரு அப்படின்னு அந்த எல்ட்ரு கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஃபஸ்ட்டு எல்ட்ரா அவரெல்லாம் கிடையாது, அந்த காலம்லாம் முடிஞ்சிருச்சு, அப்படின்னா உங்களோட செட்டில் ஏற்பட்ட அந்த மாற்றம் அந்த கொடூரமான ஆறா யாரோடது அப்படின்னு அந்த எல்ட்ரு கேட்டுக்கிட்டு இருக்கான். இன்னொரு செட்டை சேர்ந்தவன் சொல்கிறான், அவங்க நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க, நம்ம அவங்கள துன்புறுத்தினாலும் அது யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஒரு கொடூரமான ஆறா வரதை சென்ஸ் பண்ணுறாங்க. இது ஆறா, இந்த ஆறா தானே முன்னே வந்துச்சு அப்படின்னு அந்த எல்டர்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆச்சரியமாக பார்த்துருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து மாசா என்ட்ரி ஆகிறோம். இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த எபிசோடு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடுக்கு வெயிட் பண்ணுங்கள். நான் தான் உங்கள் ஆர்கே அனிமி லவர்.